முக்கியமான பிரச்சனை. மன்னாரில் அப்படிங்கிற பார்க்கக்கூடிய நேரடியாக பார்க்கக்கூடிய இருக்கும். மன்னாரில் அந்த காலத்தில் வந்து சட்டவிரோத தொழில் அதிகரிப்பதாக வந்திருக்கிறது. நாங்கள் அதற்கான தீவிர நடவடிக்கை ஆரம்பித்திருக்கிறோம். கடந்த ஒரு கிழமைக்குள்ளேயே 2 டைமண்ட் பாய்ந்து கொல்லப்பட்ட மீன்களை உடமையில் வைத்திருந்தோம் சொல்லி 2 வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்றும் 2 வெடிபொருளுடன் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இப்போ சம்பவம் நடந்துகிட்டு அவர்களை நீதிமன்றத்தில் உட்படுத்துக்கான வேலை நடந்துகிட்டு அதே நேரத்தில் 2 இந்திய படகுகள், இந்திய ட்ரோலர்ஸும் 10 இந்திய மீனவர்களும் கைது செய்யப்பட்டிருக்காங்க. அவர்களும் வந்து கொண்டிருக்காங்க. ஆகவே அந்த எனக்கு வேலைப்பாடு காரணமாக தான் இந்த நான் தான் அன்றைக்கு டைமை கொடுத்துருந்தேன். அன்றைக்கு ஃப்ரீயாக இருக்காது. ஆனால் எதிர்பாராத விதமாக 2 கேஸுக்கு இங்கே வந்தபடியாக கொஞ்சம் டைம் டெக்னியாக இருக்குது. ஆகவே இது போன்ற வேலைகளை நீங்கள் ஒரு களத்துள்ளார்கள். அது நீங்கள் சம்பந்தமாக விழிப்புணர்வு உங்களோட மக்களுக்கு சொல்லி இவ்வாறான சட்டவிரோத தொழிலில் ஈடுபட வேண்டாம் என்றும் அவ்வாறு நீங்கள் ஈடுபட்டால் திணைக்கள வழக்கு நடவடிக்கை எடுப்பது தயாராக இருக்கிற ஒரு செய்தியை சொல்லுவோம். எப்படி பிரச்சனை வந்துருக்குது? இழுவை அது வந்து கரவரை தொழிலுக்கு டீன்ஸ் டிராக்டர் பாய்ப்பது அரசாங்கம் நிப்பாடி இருக்குது. இந்த வருஷம் ஜனவரி 1 இருக்குது. அது சம்பந்தமான போதிய அறிவுறுத்தல் நான் கொடுத்துருக்கிறேன். எழுத்து மூலமாக கொடுத்துருக்கேன். கடற்படையினர் போலீசாரு கூட எழுத்து மூலமாக அரசாங்கம் கருத்து கொடுத்துருக்குது நிப்பாடி சொல்லி அது விஷயம் சொல்லி. ஆனால் இதுவரைக்கும் அவர்களும் அது சம்பந்தமான நடவடிக்கை எடுக்கவில்லை. நான் தொடர்ச்சியாக சம்பந்தம் அறிவுறுத்தல் விட்டு கொண்டிருக்கேன். நேற்றும் தகவல் கொடுத்துருக்கேன். நேற்றில் இருந்து நான் நடவடிக்கை தொடங்கிட்டேன். 2 நாளும் டாக்டரோட வீஞ்சோரா கொலை செய்தால் கைது செய்யப்படுகிற அறிவித்தல் இருக்குது. நான் இன்றைக்கு அந்த கேஸுக்கு தான் நான் நான் சொல்ல அழைச்சி. ஆனால் எதிர்பாராத எந்த கேஸும் வந்திருக்குது. அவன் இந்த கேஸு செய்து கொண்டு நான் தொடர்ச்சியாக அவையும் மனிதனுடைய கதைச்சு அதுக்கு சொல்லியிருக்கேன். கட்டாயம் பிடிப்பேன். ஆகவே அரசாங்கத்தின் உத்தரவுக்கு அமைய கொஞ்சம் நாளைக்கு நீங்கள் அமைதியை காக்கணும். அந்த தொழிலை கைவிட நீங்கள் கையால் வைக்கலாம். தொழிலுக்கு தரையில்லை. ஆனால் டிராக்டர் மீன்ஸ் பாதிக்க மட்டும்தான் அரசாங்கம் நிப்பாட்டி இருக்குது. நீங்கள் கையால் வளமையாக சட்டத்திலே நிலைமை இருக்கும். அதன் பிறகு தொழில் செய்ய சொல்லி கேட்டுருக்கிறேன். அரசாங்கம் அடுத்த முடிவுக்கு என்ன முடிவு வருதோ அதன் பிறகு வழி மாவட்டங்கள் என்னென்ன மாதிரியான டப்பாக இருக்கோ அதை இடப்பட்ட அவையும் பின்பற்ற முடியாது. விஷயத்துக்கு ஒத்துழைக்குமாறு தலைமையை நான் கேட்டுக்கொள்வேன். நன்றி, வணக்கம்.